அருமையான மாங்காய் முருங்கைக்காய் சப்ஜி ரெடி. கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோன்றது. எல்லோரும் பண்ணி பாருங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்டைலில் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு கறி சப்ஜி. மாங்காய் நெருக்கி வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். மாங்காயில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு தந்தாப்பில் கொஞ்சம் உப்பு போட்டு வசதி வச்சுக்கணும். முருங்கைக்காயில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 கீரின மிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய், வச்சாச்சு. அதுக்கு போடுறதுக்கு தேங்காய், 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நைஸாக, ஒன்றும் போடக்கூடாது, நல்லா வழுவழுன்னு நைஸாக அரைச்சிடணும். பசரி வச்சுருக்கேன். மிளகாயும் முருங்கைக்காயும் போட்டுடலாம். போட்டாச்சு. வேகட்டும். அரை வேக்காடு ஆனதுக்கப்புறம் மாங்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் அரை வேக்காடு ஆயாச்சு. பாருங்க, கலந்து வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துடலாம். அதில் இப்போது முருங்கைக்காயும் மாங்காயும் வெந்தாச்சு. இந்த தேங்காய் இவ்வளோ நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். 2 மிளகாத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுப்பை அணைச்சிட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயப்பொடி போட்டாச்சு. மாங்காய் முருங்கைக்காய் கறியில் விட்டுருவோம். தாளிச்சதை ரெடி ஆயாச்சு. மாங்காய் முருங்கைக்காய் கறி சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி எதுவுமே கிடையாது. ப்ளைனாக பண்ணியிருக்கு. எல்லோரும் இதை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.